குட் மார்னிங். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? நேத்தியான் சோறு மிஞ்சி இருந்தா ஒரு சூப்பர் ஐடியா. பழஞ்சோறை தண்ணி ஊற்றி நைட்டே மூடி வச்சிடணும். அதை பழங்கறியில் குழச்சி சாப்பிட்றது எவ்வளவு டேஸ்ட்டோ அதான் மாதிரி தேங்காய் பால் விட்டு கஞ்சியாக கரைச்சி குடிக்கிறதும் அவ்வளவு டேஸ்ட். சோறை தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட். ஆனால் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போடுறேன். ஒரு முழு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, தேங்காய் பால், இவ்வளவுனா இதுக்கு தேவை. தண்ணியை வடித்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கிற சோத்துக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து போடணும். பச்சை மிளகாயை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி சோறில் உப்பு போட்டு தான் நான் வச்சுருப்போம். தண்ணியில் ஊற்றி வச்சதால கொஞ்சமாக இந்த தேங்காய் பாலம் விடுறபடியாக அது கொஞ்சமாக ஒரு சொட்டு உப்பாக போட்டுட்டு நல்லா கையால் சோறு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு புளிச்சு வச்சுக்கிற தேங்காய் பாலை விடுங்க. உங்களுக்கு ரைஸ் கூட வேணும், பால் குறைவாக வேணும்னு சொன்னால் தேங்காய் பாலை குறைச்சி விடுங்க. அல்லது ரைஸ் குறைவாக வேணும், பால் கூட வேணும்னு சொன்னால் தேங்காய் பாலை கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து குடிச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி. லைஃப்பில் பழைய விஷயங்களை நிறைய தொலைச்சிட்டோம். குட்டி குட்டி விஷயங்களையாவது ஞாபகமாக வச்சுருந்து செய்வோம்.